இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. இந்த ஆவணி மாதத்தில் கன்னி ராசினியர்களுக்கு என்ன பலன்கள் கிடைச்சிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் வாங்க பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் கன்னி ராசினியர்களுக்கு தொட்டதெல்லாம் ஹிட் ஆகக்கூடிய ஒரு யோகம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயத்தில் அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருப்பதும் அவசியம். ஸோ என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத கன்னி ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கன்னி ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. தற்போது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதமானது பிறக்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டின் ஆவணி மாதத்தில் கன்னி ராசினியர்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த தமிழ் மாத ராசி பலனை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது. இதன்படி பார்க்கும் பொழுது தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார். இது ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. குரு பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கிறார், சனி மீனத்தில் இருக்கிறார், சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னா கடகத்தில் சிம்மத்தில் மாறி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாக சொல்லப்பட்டிருக்கு. புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்க்கறதுனால கன்னி ராசினியர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் இதனால கிடைக்க போகுது. ஸோ என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னி ராசினியர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக அமையலாம். ஆவணி மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் கண்டிப்பாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இதனால கன்னி ராசினியர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் எல்லா விஷயங்களிலும் கன்னி ராசினியர்கள் அவசர கொடுக்கையாக செயல்படுவீங்க. இது கன்னி ராசினியர்களுடைய ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தில் சூரியன் வலுத்திருப்பதும் உங்களுடைய ராசியில செவ்வாய் சனி தொடர்பு கொள்வதும் சிறு சிறு மன அழுத்தங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைவே நிறைந்திருக்கு. நினைத்தது நடக்கவில்லை என்ற நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். நிறைய மன அழுத்தம், மனக்கவலை, இது அனைத்துமே கன்னி ராசினியர்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதமாவது உங்களுக்கு ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. 10ஆம் இடத்தில் குரு இருப்பதும் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ராசியில இது ரெண்டும் இருக்கிறதுனால ஒரு நல்ல பாசிட்டிவான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படலாம். சிறு சிறு பிரச்சனை ஏற்படும் போது கன்னி ராசினியர்கள் கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக ஏற்படும். நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். நண்பர்கள் உங்களை கைவிடக்கூடிய சூழல் கூட கன்னி ராசினியர்களுக்கு ஏற்படலாம். அதனால் நண்பர்கள் விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லதாக இருக்க போகுது. உங்களுடைய கஷ்டமான நேரங்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படும். சில உண்மை நட்புகளை அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் கன்னி ராசினியர்களுக்கு இருக்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கன்னி ராசினியர்களுக்கு சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இந்த மாதம் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு எழலாம். உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருப்பதால் டக்கென்று முடிவுகளை எடுத்து செலவு செய்வீங்க. செலவு பற்றி யோசிக்காமல் இந்த விஷயம் இப்போ வேணுமா அப்படின்னு நினைச்சோடனே நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீர்கள். பொதுவாகவே கன்னி ராசினியர்கள் நிதானமாக செயல்படவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நினைச்சாங்கன்னா அதை அந்த நொடியே அந்த நிமிஷமே செய்து விடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கன்னி ராசினியர்கள் சொல்லலாம்.
ஏதாவது ஒரு விஷயத்துல மற்றவர்களை மிகவும் கடுமையாக திட்டும் நிலை கூட இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். இது போன்ற விஷயங்களில் கன்னி ராசினியர்கள் கொஞ்சம் மிகுந்த கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கெடுதல்கள் எதுவுமே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படாது. அடிக்கடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த பயணங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. பயணத்தின் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற மாவட்டங்களில் வேலை செய்வதற்கான யோகம் சில கன்னிராசினியர்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாடு யோகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, வேலை விசா, சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கான யோகம் கண்டிப்பாக கன்னிராசினியர்களுக்கு இருக்குது. அதே போல் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும் எந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். இதற்கான அனுமதி, நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். 2, 4, 6, 8 ஆகிய பாவங்கள் சுபத்துவமாக இருக்கிறது. 4ஆம் இடம் குருவில் பார்வையால் வலிமையாக இருக்கிறது. இதனால அம்மா வழி உறவுகள், தாய்மாமன், சித்தி, பெரியப்பா, தாய்மாமன் மூலமாக சில நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடன் நீங்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் குருவின் பார்வை இருக்கிறது. அதே போல் ராகுவும் அதே இடத்துல இருக்கிறதுனால எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகலாம். அதாவது குருவினுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே அகன்று விடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகுது. எடுத்த காரியங்களில் எல்லாம் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உருவாகலாம். கடன் தொல்லைகள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நீங்களாம். கடன் தீர்ப்பதற்கான யோகம் உங்களுக்கு அமைகிறது. புதிய கடன்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. வீட்டு கடன் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடன் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த ஆவணி மாதம் கடன்களை நினைச்சு கன்னி ராசினியர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது தீருவதற்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கன்னி ராசினியர்கள் இந்த ஆவணி மாதம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நிச்சயமாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். அதே போல் என்ன மாதிரி தெய்வ வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிந்துக்கோங்க. கன்னி ராசினியர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குல தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தினசரி விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று தினசரி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வழிபாடு செய்து வரலாம். என்ன மாதிரி நீங்கள் செய்து வரும்போது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக குறையலாம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், மன அமைதி, மன நிம்மதி இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையை நினைச்சு பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லதோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து வரலாம். உங்களால் முடிந்தால் வாரத்தில் ஒரு முறையாவது கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்க. அதே போல் உங்களால் ஒரு முடிந்த தானத்தை நீங்கள் செய்யலாம். எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தானம் செய்யலாம். ஒருவருக்காவது நீங்கள் தானம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு பலன் இதனால் கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கன்னி ராசினியர்கள் பின்பற்றி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு எந்த ஆவணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்த பயனடைன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.